ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது இந்த பச்சை மிளகாயை ரொம்ப நாளைக்கு எப்படி வச்சு யூஸ் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, பச்சை மிளகாயை ஒரு 2 தண்ணி கழுவி எடுத்துக்கிடணும். அப்புறம் கிச்சன் டவலில் அதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ட்ரை பண்ணிக்கிடணும். அந்த காம்பையும் எடுத்துடணும். காம்பு அதில் இருக்கக்கூடாது. காம்பையும் என்ன செய்யணும், கிள்ளி எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த டவலை வச்சு நம்ம அதை நல்லா ட்ரை பண்ணிக்கிடணும். ஈரம் இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடும். சரியா? அதனால தான் நம்ம அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிக்கிடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த காம்பெல்லாம் எடுத்தாச்சு. காம்பை கீழே போட்டுற வேண்டியதான். இனி அந்த பச்சை மிளகாய் அந்த டவலை வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கணும். பாக்ஸோ இல்லாட்டா சில்வர் பாக்ஸ் ஏதோ ஒன்று, அதில் டிஷ்யூ பேப்பரை மடித்து போட்டுக்கிடுங்க. அதுக்கு மேலே இந்த க்ரீன் சில்லியை வைங்க. ஓகேங்களா? வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் மூடி பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 மந்த்துக்கு அது கெட்டு போகாது. வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.